வணக்கம் தோழா, நான் லக்ஷ்மி. இன்னைக்கு நம்ம இதை பத்தி பேச போறோம்னா, வாழ்க்கைய எப்படி வாழ்றது? என்னடா இதுடா ஒரு டாபிக்கா, ஒரு கேவலமான டாபிக். எனக்கு என் வாழ்க்கைய வாழத் தெரியாதா? காலைல எந்திரிக்கிறேன், ப்ரஷ் பண்றேன், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன், ஆஃபீஸு, காலேஜ், ஸ்கூலு எங்க போறேன், அங்க எதுக்கு போறேன், என்ன பண்றேன்னு ஒண்ணுமே தெரியாம ரிட்டர்ன் வர ஒரு 4 மணி நேரம் Instagram ஸ்க்ரோல் பண்றேன். அப்புறம் நைட்டு டின்னர் சாப்பிடுறேன், தூங்குறேன், எந்திரிக்கிறேன், மறுபடியும் குளிக்கிறேன், போறேன். இப்படிதான் உங்க வாழ்க்கையா? உங்களுக்கு என்ன பிடிக்கும்னாச்சும் உங்களுக்கு தெரியுமா? எது உங்கள ஹாப்பியா ஃபீல் பண்ண வைக்கணும் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு என்ன ஆக்டிவிட்டி பிடிக்கும்னாச்சும் உங்களுக்கு தெரியுமா? Instagramம ஸ்க்ரோல் பண்றத தவிர, தூங்குறத தவிர, சாப்பிடுறத தவிர உங்களுக்கு என்ன பிடிக்கும்னாச்சும் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு எந்த மாதிரி பெர்சன பிடிக்கும்னு தெரியுமா? இல்ல உங்களுக்கு உங்கள பத்தி என்னலாம் தெரியும்? நீங்க என்ன மாதிரி பெர்சனாச்சும் ஆக்சுவலா உங்களுக்கு தெரியுமா? இல்லல்ல. எனக்கு இவ்வளோ நாள் தெரியாம இருந்துச்சு. இப்ப தான் கண்டுபிடிச்சேன். அது எப்படி நீங்க கண்டுபிடிக்கிறது தான் இந்த வீடியோல நாம போட்டிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒன். பாஸ் யூர் ஃபோன். உங்கள் ஃபோனை யூஸ் பண்ணுறத கொஞ்சம் பாஸ் பண்ணுங்க. ஃபஸ்ட்டெல்லாம் ஃப்ரீயாக இருக்கப்போ ஃபோன் பார்த்தோம். இப்போலாம் ஃபோன் பார்க்குறதுக்காகவே ஃப்ரீ ஆகிக்கிட்டு இருக்கோம். இருக்கிறதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரே ஒரு ரீல்ஸ் பார்க்கலான்னு ஓப்பன் பண்ணுவோம். கொஞ்சம் நேரம் போர் அடிக்குதுன்னு ஓப்பன் பண்ணுவோம். 1 மணி நேரம் ஓடி போகிறதே தெரியாது. மொத்தமாக போயிடும். அந்த 1 மணி நேரத்தில் என்ன பார்த்தோன்னு கூட நம்மளுக்கு ஞாபகம் இருக்காது. நம்மளோட மொத்த வாழ்க்கையும் இந்த ஃபோனுக்குள்ளே போயிடுச்சு. ஒரு சின்ன 1/2 கிலோ தக்காளி வாங்கணுன்னா கூட அந்த ஆப், இந்த ஆப், அந்த அந்த ஆப்புன்னு இருக்குது. எல்லாத்துக்குமே ஆப் மூலியமாக போய்கிட்டு இருக்கோம். மனுஷங்க கூட பேசணும்னா கூட டைரெக்டாக போய் ஹேண்ட் ஷேக் பண்ணி, மீட் பண்ணி பேசி எவ்வளோ நாள் ஆயிருக்குங்க. இப்போலாம் என்ன வாட்ஸ்அப் இருக்குது, அந்த ஆப் இருக்குது, அப்புறம் இந்த ஆப் இருக்குது, அந்த ஆப்புக்குள்ளே தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம். கொஞ்ச நாள் அட்லீஸ்ட் இந்த வீக்கெண்ட்ஸில் நம்மளுக்கு தோணும், வீக்கெண்ட்ஸ்லாச்சும் நிறைய ஃபோன் பார்க்கலாம், நிறைய ஸ்க்ரோல் பண்ணலாம், நிறைய ரீல்ஸ் பார்த்துடலாம், சீரீஸ் எல்லாம் முடிச்சிடலான்னு. இது அட்லீஸ்ட் உங்களுக்காக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஃபோன் யூசேஜை கொஞ்சம் பாஸ் பண்ணுங்கள். அந்த டைமில் என்னெல்லாம் பியூட்டிஃபுல்லான விஷயம் பண்ணுறதுன்னு கண்டினியூஸாக சொல்லிக்கிட்டு போகிற உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஃபாலோ அப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், ஃபோன் யூசேஜை பாஸ் பண்ணிவிட்டு யார் கூடயாச்சும் பேசுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம். உங்களுக்கு யார் கூடயாச்சும் பேசினா ஒரு ஹாப்பி, ஒரு எனர்ஜெட்டிக் ஃபீல் வரும்ல. இல்லாட்டி உங்களுக்கு இமோஷ்னலாக ஃபீல் ஆனால் உங்களுக்கு இமோஷனல் சப்போர்ட்டுக்கு ஒரு பர்சன் இருப்பாங்க, அவங்க கூட பேசுங்க. இல்லை யாராச்சும் உங்களுக்கு கம்பெனியன் ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அவங்க கூட பேசியே நீங்கள் நிறைய நாள் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, வாலண்டியராக கால் பண்ணி மீட் பண்ணலாமான்னு கூப்பிடுங்க. ஒரு டீ குடிக்க போங்க, உட்காருங்க, பேசுங்க. அப்படியே அங்கே இங்கேன்னு தெருவா சுற்றுங்க. ஒரு பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் யோசிக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் போகிற அளவுக்கெல்லாம் எனக்கு ஃபினான்ஷியலாக ஸ்டேபிள் இல்லைனாலும் நினைக்காதீங்க. நான் சொன்னது ஜஸ்ட் ஒரு டீ, ஒரு பார்க்கில் ஒரு வாக், அவ்வளோதான். நீங்கள் எவ்வளோதான் லேசியாக இருந்தாலும் யாரா எந்திச்சு கிளம்புவா, யாரா வாலண்டியராக கால் பண்ணுவா, அந்த இது நம்ம மைண்ட் எவ்வளோதான் நெகட்டிவ் விஷயம் சொன்னாலும் பரவாயில்ல. ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன், உங்களுக்கே நல்லா இருக்குமா இல்லையான்னு. சண்டே அன்னைக்கு படுத்து தூங்குனா போதும்டான்னு ஃபீல் ஆகும். பரவாயில்ல, அந்த லேசினஸ்ல இருந்தெல்லாம் வெளியே வாங்க. நம்ம இப்போ நம்ம உயிரோட இருக்கோம், எத்தனை நாள் உயிரோட இருப்போமோ தெரில. இறந்து போகும்போது அந்த ரீல்ஸை நம்ம தலைக்குள்ளே வரப்போகுது. இந்த ரீல்ஸை நம்ம மெமரிஸை கேரி பண்ண போகிறோம். இல்லை, முடிஞ்ச அளவு டைம் நம்ம மனுஷங்க கூட ஸ்பெண்ட் பண்ணலாம், நேச்சர் கூட ஸ்பெண்ட் பண்ணலாம், இல்லை நம்மளுக்கு பிடிச்ச ஒரு டீ காஃபி கூட ஸ்பெண்ட் பண்ணலாம், இல்லை ஐஸ்கிரீம் கூட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மொபைல்லேருந்து வெளியே வாங்க. யாரையாச்சும் வாலண்டியராக கால் பண்ணி, மெசேஜ் பண்ணி, மீட் பண்ணி வெளியே போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. சும்மா ஒரு வாக்காக இருந்தாலும் பரவாயில்ல, அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன், வேறு ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு யூடியூப்பில் வீடியோஸ் போடுறது ரொம்ப பிடிக்கும். தெரில, எனக்கு நான் என் கூடயே பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும், என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட பேசுகிற மாதிரி ஃபீல் ஆகும், ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகும். இந்த ஒரு வீடியோக்கு ரெடி ஆகிறதா இருக்கட்டும், வீடியோ எடுக்கிறதா இருக்கட்டும், அது எடிட்டிங்காக இருக்கட்டும், அது ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ப்ராசஸ் ஆகும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். பட் என்னென்னா ரீசெண்டாக நான் ரொம்ப நாளாக போடலை. பெரிய ரீசனெல்லாம் ஒன்றும் இல்லை, ஐ வாஸ் லேசி. யாரா எந்திரிப்பா, அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ நான் ஒர்க் வேறு போய்கிட்டு இருக்கேன்னா சுத்தம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம்னு அப்படியே போஸ்ட்போன் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் சடனாக ஒரு விஷயம் தோணுச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்த நான் பண்ணாமல் இருக்கேன்ல, இது எனக்கு எவ்வளோ பேஷனட்டாக எடுத்துக்கிட்டு இருந்தேன், அதே பண்ணாமல் இருக்கேன், நான் எதை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு கேள்வி வரும்போது தான் நான் இங்கே வந்து இருக்கேன், மறுபடியும் என்னோடய பேஷனை ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஒரே ஒருத்தர் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கும், நீங்கள் லேசியாக இருந்து அந்த விஷயத்தை விட்டுருப்பீங்க. அது குட்டி விஷயமா தான் கூட பரவாயில்ல, இந்த நாவல் படிக்கிறது, காமிக் படிக்கிறது, இல்லை மூவிஸ் பார்க்குறது, ட்ராயிங், கிராஃப்ட் ஆர் வாட் எவர் இட் இஸ், எதனா ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கலாம். உங்களோட லேசினஸ்னால இல்லை எக்ஸ்கியூஸ் கொடுத்துருப்பீங்க, அப்புறமா பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம், நாளான்னைக்கு பண்ணலாம், அடுத்த வாரம் பக்காவாக பண்ணுவோன்னு 1000 எக்ஸ்கியூஸ் கொடுத்து அந்த விஷயத்தை நம்ம பண்ணாமல் பாஸ் கொடுத்துருப்போம். தயவு செஞ்சு அதை மறுபடியும் பண்ண ஆரம்பிங்க. எனக்கு
தெரியுது. நம்மலாம் கார்ப்பரேட் ஸ்லேவ்ஸ் தான். எப்போ பார்த்தாலும் கம்பெனி வேலை டயர்டு, கம்பெனி வேலை டயர்டு, காலேஜ் எக்ஸாம் டயர்டுன்னு தான் இருப்போம்னு. நம்ம வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் வாழணும். நம்ம வாழ்க்கையில ஒரு பார்ட் தான் இந்த காலேஜ், வேலைங்கிறதெல்லாம். ஆனா நம்ம இந்த குட்டி பார்ட்ட ரொம்ப பெருசா எடுத்துக்கிட்டது, நம்ம லைஃப ரொம்ப குட்டியா எடுத்துக்கிட்டோம். நம்மளுக்காக நம்ம டைம் ஒதுக்குறதே இல்ல. நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்குங்கிறதே நம்ம மறந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அது ஒரு ஸ்டூப்பிட் விஷயமா இருந்தாலும் பரவால்ல. அத தயவு செஞ்சு என்னன்னு உட்காந்து யோசிச்சு மறுபடியும் அத பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு இது வரைக்கும் இல்லப்பா, நான் பண்ணது எதுவுமே எனக்கு பிடிக்கல. எதுலயுமே எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட்டே இல்லன்னா, பரவால்ல. புதுசா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. யூடியூப் போயிட்டு நியூ ஹாபீஸ்ன்னு டைப் பண்ணுங்க. உங்களுக்கு அவ்வளோ வரும். இல்ல எனக்கு வெளிய போய் காசு குடுத்து கத்துக்க வேண்டாம். நான் சும்மா டைம் பாஸுக்கு தான் பண்ணணும்னா, யூடியூப்ல இல்லாதது என்னங்க? அம்மா, அப்பாவ தவிர வேற எல்லாமே அதுல கிடைக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்களையும் ஆர்டர் பண்ற மாதிரி ஆயிரும் போல. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லா ஸ்க்ரோல் பண்றதுக்கு இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் புதுசு புதுசா நான் ஒரு விஷயம்லாம் பார்த்தேன். அந்த கிளாஸ் பெயிண்டிங்கா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயம்லாம் இட் வாஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். போங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஒரு பேப்பர்ல ட்ரா பண்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு பீட் பாக்ஸிங் பண்றதா இருக்கட்டும், நமக்கு தெரியாத 1000 ஆக்டிவிட்டீஸ் இருக்கு, 1000 விஷயம் இருக்கு. அது எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. எனக்கும் ஃபர்ஸ்ட்டு ஆக்டிவிட்டீஸ்னாலே ட்ராயிங்கு, சிங்கிங்கு, டான்ஸிங்கு அவ்வளோ மட்டும் தான் தெரிஞ்சுது. இப்போ தான் தெரிய ஆரம்பிச்சிச்சு அவ்வளோ விஷயம் இருக்குன்னு. ஒண்ணு ஒண்ணா தெரிஞ்சுக்கோங்க. ஏதாச்சும் ஒரு விஷயத்த பார்க்கும்போது ஒண்ணு மனசுல பத்திக்கிற மாரி ஒரு ஃபீல் ஆகும். அந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்லயே வாவ்! செம்மையா இருக்கு. இத நான் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு டூரிஸ்ட் வீடியோலாம் பார்க்கும்போது, அவங்க ஹைக்கிங் பண்றதெல்லாம் பார்க்கும்போது, ஏய் நானும் இத ஒரு தடவ பண்ணணும்னு தோணும்ல. அந்த மாரி விஷயத்த அப்படியே கபால்னு பிடிச்சுக்கோங்க. அத கண்டிப்பா உங்க லைஃப்ல நீங்க ஒரு தடவயாச்சும் ட்ரை பண்ணுங்க. ஆஸ் ஐ செட் நாம இப்போ உயிரோட இருக்கோம். நாளைக்கு இருப்போமான்னு நம்மளுக்கு தெரியாது. இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம பண்ணலாம். பண்ணவாச்சும் அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுங்க. நீங்க ஒரு விஷயத்த பண்ணிட்டு லைஃப் லாங் அதே பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நான் சொல்லல. இந்த மாதிரி சண்டே, சாட்டர்டேஸ் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது தயவு செஞ்சு ஃபோர்ஸ் யுவர் செல்ஃப். கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் எஃபோர்ட் போடுங்க. மொபைல விட்டு வெளிய வாங்க. இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணி ஒண்ணும் ஆகப் போறதில்ல. அத போடுறவங்களுக்கு காசு வந்துகிட்டு இருக்கும். நீங்க உங்க டைம வேஸ்ட் பண்ணி அத பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா பாருங்க. இல்லன்னா வெளிய வந்துடுங்க. And next one, don't forget to love yourself, pamper yourself, care yourself. உங்களுக்காக நீங்க ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்காக நீங்க டைம் குடுத்து ரெடி ஆகுறதா இருக்கட்டும், இல்ல இந்த ஃபேஸ் கேர், ஸ்கின் கேர், ஹேர் கேர் எதுனா ஒண்ணு பண்றதா இருக்கட்டும், மெடிடேஷனா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயம்லாம் ட்ரை பண்ணுங்க. It will be worth for acts. And next one, don't forget to embrace yourself. ஒரு ஆக்வர்ட் சிச்சுவேஷனுக்கு உங்களை தள்ளி பாருங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் வெளியே போயிருந்தேன். எல்லாரும் ஐஸ்கிரீம், பர்கர், பாஸ்தா, பீஸா அது இது நல்லா சாப்பிட்டோம். அந்த ஐஸ்கிரீம் பிளேட்டில் கொஞ்சம் ஒட்டி இருந்துச்சு. என்னோட பழக்கம் என்னன்னா, அந்த மாதிரிலாம் வீட்டில் இருக்கும்போது ஒட்டி இருந்துச்சுன்னா ஐ லைக் தட். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். பட் அந்த ஹோட்டலில் அத்தனை பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் முன்னாடி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன், எனக்கு இதை லிக் பண்ணணும்னு தோணுதுன்னு. பட் ஐ வாஸ் ஷை. இப்போ அத்தனை பேருக்கு முன்னாடி ஒரு பொண்ணு தட்டு எடுத்து நடக்கிறானா, அது எவ்வளோ பேடாக இருக்கும்ல. அத நான் அவங்க கிட்ட சொன்னேன். அவங்க சொன்னது ஒண்ணு தான். "ப்ரோ நீ உயிரோட இருக்க. நாளைக்கு நீ எப்போ இருப்பியோ இல்லையோ தெரியல." நான் சொன்ன அதே டயலாக் தான் அவங்க சொன்னாங்க. அவங்க சொன்னது தான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஜஸ்ட் டூ இட். இட்ஸ் ஓகே. யாரும் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்க போறதில்ல. டூ இட்ன்னாங்க. அவ்ளோ கட்ஸ் எடுத்து செகண்ட் தாட் இல்லாம ஐ லிக் மை பிளேட். ட்ரஸ்ட் மீ எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. மனசு ஃபுல்லாக பட்டர்ஃப்ளைஸ் எக்ஸைட்டடா ஒரு மாதிரி ஒரு சாதனை பண்ண மாதிரி ஃபீலாக இருந்துச்சு. பட் பண்ணது என்னமோ பிளேட்டை நக்கினது தான். இட் மேட் மீ ஃபீல் குட். ஸோ ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, மற்றவங்க ஏதாச்சும் நினச்சிருவாங்க, மற்றவங்க ஏதாச்சும் சொல்லிடுவாங்க. அந்த ஷிட்டை பற்றியெல்லாம் யோசிக்காதீங்கங்க. கண்ணை மூடி கண்ணை திறந்தா அவங்க யாருன்னு நீங்களும் மறந்துடுவீங்க. நீங்கள் யாருன்னு அவங்களும் மறந்துடுவாங்க. நாம தான் ஓவர் திங்க் பண்ணிட்டு அவங்க ஏதாச்சும் நினச்சிருப்பாங்களோ, இவங்க ஏதாச்சும் நினச்சிருப்பாங்களோன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். நம்ம வாழ்க்கையை நாம தான் வாழணும். உங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு தோணுதா, தயவு செஞ்சு போய் பண்ணிடுங்க. நடு ரோட்ல கத்தணும்னு தோணுதா, போய் பண்ணுங்க. பரவாயில்ல, ஒன்றும் ஆக போகிறதில்ல. பார்க்குறவன் பைத்தியக்காரன் நினச்சிப்பாங்க. ஒரு 4 ஸ்டெப்பு நடந்து போகிறோன்னே உங்களை பற்றி மறந்துடுவாங்க. நாமளும் அப்படி தானே எத்தனையோ பேர் ஸ்டூபிடான விஷயம் பண்ணுறதை பார்த்துருப்போம். அவனை பாரேன்னு கலாய்ச்சி பேசியிருப்போம். அப்புறம் 4வது நிமிஷம் அதை நம்ம மறந்துருப்போம். பட் அதை யோசிச்சு பாருங்க. அந்த மூமெண்ட்ல ஹீ லிவ்ட் ஹிஸ் லைஃப். அவனுக்கு பிடிச்ச விஷயத்த அவன் பண்ணியிருக்கான். பட் அந்த தைரியம் நம்மளுக்கு இல்லை, அந்த கட்ஸ் நம்மளுக்கு இல்லை. தயவு செஞ்சு அந்த கட்ஸை எடுத்துட்டு உங்களுக்கு என்னென்ன பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ணிடுங்க. உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ தயவு செஞ்சு அதை பண்ணிடுங்க. அட்லீஸ்ட் இந்த வீக்கெண்ட்ஸை உங்களுக்காக நீங்கள் வாழுங்க. வாரத்தில் 5 நாள் ஸ்லேவ்ஸாக இருக்கீங்க. 2 நாள்
மனுஷங்களா இருங்க. 2 நாள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதான் நண்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க நீங்கள், பட் ஸ்டில் பண்ணிடுங்க. பாய்.